பெரிய கட்சிகளையும் எதிர்த்து நீங்க சில்லுவண்டி கட்சிகளை இருக்கக்கூடிய சூழ்நிலையை தள்ளப்பட்டு விட்டோமே என்கிற ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். இதே மாதிரிலாம் எதுவும் வந்துச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிர்ப்பான ஒரு தேர்தல் பணி செய்ய இல்ல, தேர்தல் பணி செஞ்சுதாங்க காலத்தின் கட்டாயம். அவர் காலத்தின் நீங்க ஓட்டுன்னு வரும்போதுதான் முதல்ல வேட்பாளரை ஃபுல்லா அவருக்கு நிக்கணும், வேட்பாளர் ஃபுல்லா நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க சும்மா இங்க வர்றாரு, அங்க போறாரு, டெல்லிக்கு போறாரு, இங்க வர்றாரு, இதுதான் நடக்குது. 200 முதல்ல மொத்த வேட்பாளர் அறிவிச்சு அவங்களுக்கு நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ண எத்தனை பேர் வருவாங்கன்னு பாக்கணும். ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்காத உங்களுக்கு வருத்தமா இருக்கா சார்? இப்போ வேணாம் அந்த போஸ்டர் வந்து அப்படிதான் தெரியுது, என்ன தலைவர் அப்படி ஆகி போச்சு அந்த மாதிரி தான் தெரியும். அதான் கேட்கறோம். இல்ல 96ல வந்ததே வேணான்ட்டார்ல. அவர்தான் 96ல அந்த 40 வயசுலயே வந்ததே எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. இல்ல, அவங்க கேட்கறது வேற. வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வருத்தம் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? வருத்தம் இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிருக்கோம்ல. எதுலையுமே நாங்க எங்க பயணம் பண்ண எங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுக்காக நாங்க எந்த கட்சியிலையும் போய் அங்கே இங்கேன்னு கொடி பிடிக்கல. கொடி பிடிக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. நீ உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன, நாட்டுக்கு என்ன வருது, உனக்கு அங்க தலைவர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை தம்பி விஜய் அவரை கூப்பிட்டு கண்டிச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பண்ணுனா அவருக்கு நல்லது. இல்லைன்னா அது எந்த கூட்டணியில வந்தாலும் அந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஆதவ அர்ஜுனனுக்கு எதிர்ப்பா ஒரு எளிமையான ரசிகன் நிப்பா, ஜெயிப்பா. அன்னைக்கு தான் ரஜினி ரசிகன் யாருங்கிறத எல்லாரும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலை உருவாகும். எடுத்துக்கலாம். அவர் கண்டிக்கலைன்னா எடுத்துத்தான் ஆகணும். அவர் இதை கண்டிச்சு அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையான முறை அதானே. உனக்கு என்ன சப்ஜெக்ட்? நீ வந்த கொள்கையை சொல்லு. உனக்கு அங்க ரஜினி நீ முதல்ல நீ ஏதாவது தலைவரை சினிமால பாத்திருப்ப, நேர பாத்திருக்கியா? உனக்கு என்ன என்னமோ பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி இதுல சினிமா டைலாக்கா? இல்லைங்க, ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா நான் துக்க வீட்டுக்கு போய் தான் நம்ம துக்கம் விசாரிக்கணுமே தவிர இழந்தவங்கள எங்க வீட்டுக்கு துக்கங்கள்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி தலைவருடைய பிறந்தநாள் நினைவு நாள்னா அவர் சிலைகள் எங்கே இருக்கோ, நினைவிடம் எங்கே இருக்கோ அங்கே போய் தான் நம்மளுடைய அஞ்சலி செலுத்துவது வழக்கம். நான் எங்கள் வீட்டிலே வச்சு நான் கும்பிடுவேன்னா அது எந்த வழக்கம்னு தெரியல. இதெல்லாம் புதிதாக இருக்கிறது அரசியலில். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. இதாங்க நிச்சயமா சொல்லுவோம். இல்லை, இனிமே சொல்லுவோம்னு சொல்றோம். எங்க அவரு இங்க முதல்வர் பதவியே வேணான்னு இன்னும் உங்களுக்கு என்ன தெரியாது? 96ல 7 நிமிஷ பேட்டியில 40 சீட்டு முகம் தெரியாத தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சா இல்லையா? 20 எம்பி எல்லாமே சைக்கிள் சின்னம் ஜெயிச்ச வரலாறு. அப்படிங்கும் போது அது மாதிரி 10 மடங்கு இப்பவும் ஒரு 7 நிமிஷம் பேட்டி கொடுத்தா இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய தலைவருங்க அவரு. இவங்க பாவம் ஏதோ முதலமைச்சர் பதவி ஏதோ ஒரு படம் கால் சீட்டு வாங்குற மாதிரி இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிருக்காங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆசைப்படுறான். ஆசைப்படுறது வேற, அரசியல் நடத்துறது விதம் வேற. இவர் அரசியல்ல கரை கண்டவர், 7 மொழி பேசினவர், தமிழ்நாடு இந்தியாவே அவர் எதிர்பார்த்துக்கிருக்கு. இது நான் ஒரு நடைமுறையா இல்ல, உள்ளதை சொல்றோம். இந்த பாவம் லாட்டரி சீட்டுக்காரனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பாவம் அவர் வன்மையா கண்டிக்கணும். எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. நாங்க எப்பவுமே ஆன்மீக பணியில போறதுதான் விருப்பம். விஜய் சார்ந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஒரு ஏழை ரசிகனை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்போம். ரஜினி ரசிகன் தான் ஜெயிக்கிறான். ரஜினியோட ஒப்புதலோட. ஆமா, அவர் தலைவர் ஒப்புதல் கொடுப்பார், நம்புறோம்.